டிசி மிஷின் வைண்டிங்கை பர்ஃபார்ம் பண்ணி கனெக்ஷன் டயக்ராமை டெவலப் செய்து கிரவுலர்ல டெஸ்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணுற இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த செஷனோட முடிவில் உங்களால் பாடியில் இருந்து ஆர்மேச்சரை கழற்றுறது, ஆர்மேச்சர் டேட்டாவை சேர்ப்பது மற்றும் பதிவு செய்கிறது, கிரவுண்டடான ஆர்மேச்சரை ஒரு டெஸ்ட் பல்பை வச்சு பரிசோதனை பண்ணி பார்க்கறது, ஆர்மேச்சரில் உள்ள காயிலில் ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்டர்னல் கிரவுலரை பயன்படுத்தி தணிக்கை செய்து பார்க்கறது, ஆர்மேச்சரில் உள்ள காயிலில் ஏதாவது ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்டர்னல் கிரவுலரை வச்சு தணிக்கை செய்து பார்க்கறது. மிக்சரோட கனெக்ஷன் வரைபடம். இப்போ மிக்சரோட கனெக்ஷன் வரைபடத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரைவோம். மிக்சரோட நேம் பிளேட். முதல்ல கொடுத்துருக்க மிக்சரில் இருக்க நேம் பிளேட்டோட விவரங்களை குறிச்சுக்கோங்க. நேம் பிளேட்டோட விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. தயாரித்தவர், வோல்டேஜ், மாடல் இல்லனா ரகம், வாட்டேஜ், சீரியல் நம்பர், இது எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. மிக்சர் மற்றும் அதன் பாகங்கள். மூடி இருக்கிற கவர்ல இருக்க ஸ்க்ரூக்களை கழற்றதுனால ரப்பர் புஷ் வெளியே வந்துடும். பிரைமரி சப்ளை லீடுகள் மற்றும் கூற்றுகளை சரியாக கண்டுபிடித்து அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. பவர் சப்ளை கார்டு, செலக்டர் ஸ்விட்ச் அதாவது ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்விட்ச், தெர்மல் ஓவர்லோட் ரிலே அதாவது தெர்மோஸ்டாட், ஆர்மேச்சர், மேல் மற்றும் கீழ் காயில்ஸ். கனெக்ஷன் வரைபடம். இப்போ நம்ம ஃபீல்டுக்கும் ஆர்மேச்சருக்கும் மற்றும் ஸ்பீட் செலக்டர் ஸ்விட்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு வரைபடம் வரைய போகிறோம். ஆர்மேச்சர் மற்றும் ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்விட்ச். ஆர்மேச்சரை கழட்டுவது. மிக்சரிலிருந்து ஆர்மேச்சரை கழட்ட வேண்டும். மிக்சர்லேருந்து ஆர்மேச்சரை கழட்டுறது எப்படின்னு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. மிக்சரோட உள்பக்கம் பொருத்தப்பட்டிருக்க டாப் கவரோட ஸ்க்ரூவை கழட்டியாகணும். மிக்சரோட டாப் கவரை எடுத்துருங்க. கனெக்டிங் புள்ளியையும் வெளியே எடுத்துருங்க. உள்ள இருக்கக்கூடிய லீட்ஸ் மற்றும் மெயின் சப்ளை லீட் எல்லாத்தையும் ஸ்பீட் செலக்டர் ஸ்விட்சில் இருந்து தள்ளி வைங்க. கார்பன் பிரஷஸை எடுத்துருங்க. சென்டர் பஞ்சை பயன்படுத்தி மிக்சரோட பாடியையும் கீழே இருக்க கவர் மேலையும் குறியீடு பண்ணி வையுங்க. மெஷின் ஸ்க்ரூவை கலட்டுறது மூலமா பாட்டம் கவரை நீங்க கலட்டிடலாம். ஃபேன் பிளேட்ல இருந்து ஆர்மேச்சர் ஷாஃப்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஸ்டேட்டர்ஸ் மிக்சர் கிரைண்டர்ல இருந்து ஆர்மேச்சரை வெளியே எடுத்துருங்க. ஆர்மேச்சர்ல ஏதாவது குறைகள் இருக்கான்னு நேரடியாக பார்வையிடுங்க. ஆர்மேச்சரை வைண்டிங் ஸ்டாண்ட் மேலே வச்சு ஸ்லாட் மற்றும் செக்மெண்ட்ஸை எண்ணி பாருங்க. டேட்டாவை டேபுலர் ஃபார்மேட்டில் எழுதி வையுங்க. ஆர்மேச்சர் தயாரிக்கிறதுக்கு எல்லா தேவையான பாயிண்ட்ஸும் பிடிஎஃப் டேட்டா ஷீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. டேட்டா ஷீட்ஸில் சில முக்கியமான பாயிண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவை ஸ்லாட்டின் எண்ணிக்கை, பார்களின் எண்ணிக்கை, காயில் ஸ்பேன், சுற்றும் எண்ணிக்கை, காயில்ஸ் அல்லது ஸ்லாட்டின் எண்ணிக்கை, வேவ் வைண்டிங் அல்லது லேப் வைண்டிங், கோர் டயாமீட்டர், கோரின் நீளம், ரைசரின் அகலம், ரைசரின் ஆழம், ரைஸ் டயாமீட்டர் போன்றவை. டேட்டாவை எடுத்துக்கொண்டு ஆர்மேச்சரை உருவாக்க வேண்டும். கனெக்ஷன் வரைபடம். இந்த வரைபடத்தில் ஸ்லாட்டில் உள்ள ஆர்மேச்சர், கண்டக்டர்ஸ் மற்றும் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸின் இணைப்புகளை பற்றி காணலாம். ரிங் வரைபடம். இந்த ரிங் வரைபடத்தில் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸ் உடனான காயில்களின் இணைப்பை பற்றி ரிங் டயக்ராமாக இந்த படத்தில் முழுமையாக காட்டப்பட்டுள்ளது. ஆர்மேச்சரின் சோதனை. சென்டர் பஞ்சை பயன்படுத்தி மெல்லிய வட்டமிடப்பட்ட கம்யூட்டேட்டரின் முடிவுகளில் புள்ளியை சரியாக கவனமாக வையுங்கள். ஸ்லாட் உடனான கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டின் எண்டு கனெக்ஷனை சரிவர பார்க்க வேண்டும். கம்யூட்டேட்டர் ரைசர்ஸிலிருந்து ஆர்மேச்சர் லீட்ஸை வேறுபடுத்துங்கள். வைண்டிங் மற்றும் ஆர்மேச்சரின் ஸ்லாட்டுகளுக்கு தின்னரை உபயோகப்படுத்துங்கள். ஃபைபர் அல்லது ஹைலம் வெட்ஜஸ் போன்றவைகளை ஆர்மேச்சரிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். காயில் பிச்சை கணக்கெடுத்து அதன் மதிப்புகளை பதிவிட வேண்டும். ஒவ்வொரு ஆர்மேச்சர் காயிலையும் ஸ்லாட்டிலிருந்து ஒவ்வொன்றாக வெளியே எடுக்க வேண்டும். மொத்த சுற்றின் எண்ணிக்கை, வைண்டிங் வயரின் அளவு, காயிலின் கனம் போன்றவற்றை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்லாட் இன்சுலேஷனின் வகைகள், வைண்டிங் உடைய மொத்த எடை அனைத்தையும் சரிவர குறித்துக் கொள்ளுங்கள். சுற்றின் எண்ணிக்கை, வைண்டிங்கின் அளவு,
காயிலின் கனம், இன்சுலேஷனின் வகை, வைண்டிங்கின் மொத்த எடை. வைண்டிங் ஆஃப் ஆர்மேச்சர். இப்பொழுது ஆர்மேச்சரை வைண்டிங் செய்யுங்கள். வைண்டிங் ஒயரை தேர்ந்தெடுத்த பிறகு ஸ்பூலை ஸ்டாண்ட் மீது வையுங்கள். காயிலை உள்ளே செலுத்துவதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட ஸ்லாட்டுகளில் கைட் பேப்பரை இவ்வாறு வைக்க வேண்டும். கைட் பேப்பர்களை ஸ்லாட் 1 மற்றும் 6 வையுங்கள். ஆர்மேச்சரை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். காயில் சைடின் ஒரு முனையை ஸ்லாட் நம்பர் 1லும் மற்றொரு முனையை ஸ்லாட் நம்பர் 6லும் வைத்து உங்கள் கைகளால் ஆர்மேச்சரை சுற்ற வேண்டும். 36 சுற்றுகளை எண்ணி பின்பு ஒரு லாங்கர் லூப்பை எடுக்கவும். பின்பு மீண்டும் ஒரு 36 முறை அதே ஸ்லாட்டில் லூப்பை உங்கள் கைகளில் உள்ள விரல்களால் பிடித்தபடி சுற்றவும். இரண்டாவது காயிலின் முடிவில் ஒரு ஷார்ட் லூப் செய்து பின் அடுத்த காயிலை ஸ்லாட் நம்பர் 2 மற்றும் ஸ்லாட் நம்பர் 7ல் உங்கள் கைகளால் சுற்றவும். 36வது சுற்றின் முடிவில் ஒரு லாங் லூப் செய்த பின் மீண்டும் 36 முறை ஸ்லாட் நம்பர் 2 மற்றும் ஸ்லாட் நம்பர் 7ல் உங்கள் கைகளால் சுற்ற வேண்டும். இப்போது நாம் ரீவைண்டிங் செய்த பிறகு ஆர்மேச்சருடைய சால்டரிங்கை செய்து பார்ப்போம். லீட் ஸ்விங்கின் நீளத்தை அளவெடுத்து அது கம்யூட்டேட்டர் ரைசர்ஸை அடைகிறதா என்று பார்க்க வேண்டும். ரைசர்ஸில் இணைக்கப்பட்டிருக்கும் வைண்டிங் ஒயர் லூப்ஸ் இன்சுலேஷனை விளக்க வேண்டும். ரைசர்ஸுடைய எண்டு கனெக்ஷன் ஒயர்ஸை சரியாக வைக்க வேண்டும். பின்பு கம்யூட்டேட்டரில் ஒரு ரப்பர் பேண்டை கட்டி ரைசர்ஸில் இருந்த ஒயர் கனெக்ஷன்ஸை தனியாக பத்திரப்படுத்துங்கள். ரைசர்ஸுடைய எண் கனெக்ஷன்ஸை சரியாக சால்டர் செய்யுங்கள். சால்டர் அதிகமாக இருந்தால் ரைசர்ஸை சீர்படுத்துங்கள். இணைப்பை சரிபார்த்த பிறகு ஆர்மேச்சருடைய எண் கனெக்ஷன்ஸை இணையுங்கள். எக்ஸ்டர்னல் கிரவுலரை பயன்படுத்தி ஆர்மேச்சரில் ஷார்ட்ஸ், ஓப்பன் சர்க்கியூட்ஸ் மற்றும் கிரவுண்டிங்கை ஆராய்ந்து பாருங்கள். ஆர்மேச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கண்டறியப்பட்ட பின்பு அதனை வார்னிஷ் செய்யுங்கள். அதன் பின்பு அதிகப்படியாக வார்னிஷ் இருந்தால் அதை அகற்றிவிடவும். ஆர்மேச்சரின் சோதனை. கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸ் மற்றும் ஷாஃப்ட்டுக்கு மத்தியில் ஒரு டெஸ்ட் லாம்பை பயன்படுத்தி ஆர்மேச்சர் வைண்டிங் கிரவுண்டா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எக்ஸ்டர்னல் கிரவுலரை ஆர்மேச்சருடன் இணைக்க வேண்டும். கிரவுலரை ஆன் செய்ய வேண்டும். ஹாக்ஸா பிளேடை ஸ்லாட்டின் மேலும் கீழும் அதன் மொத்த நீளத்துக்கு வருவது போல் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹாக்ஸா பிளேட் அதிர்கிறதா என்று பாருங்கள். பின்பு ஆர்மேச்சர் சுற்றும் போது அதிரும் சத்தம் வருகிறதா என்று பாருங்கள். கிரவுலர் ஸ்விட்சை ஆன் செய்து வைத்து ஏசி மில்லி வோல்ட் மீட்டர் அல்லது ஆம் மீட்டர் லீட்ஸை எடுத்து 2 செக்மெண்ட்டுகள் மீது வைக்க வேண்டும். ஆர்மேச்சரை சுற்றி பக்கம் உள்ள எல்லா பார்களின் மீதும் பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த சோதனையில் ஏதாவது ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் சரியில்லை என்றால் அந்த தவறை சரி செய்ய வேண்டும். ப்ரீஹீட்டிங் செய்த பின்பு ஆர்மேச்சரை வார்னிஷ் செய்ய வேண்டும். மேலே செய்த சோதனை சரிவர இருப்பதால் இப்பொழுது நாம் ஆர்மேச்சர் நன்றாக இருப்பதாக முடிவுக்கு வருகிறோம். ரீகேப். இந்த செஷனோட முடிவில் நம்ம கற்றுக்கிட்டது, பாடியிலிருந்து ஆர்மேச்சரை கழட்டுறது, ஆர்மேச்சரோட டேட்டாவை சேகரித்து அதை பதிவு பண்ணது, ஆர்மேச்சர் கிரவுண்டாக இருக்கான்னு பார்க்க ஒரு டெஸ்ட் பல்பை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தது, காயிலில் ஏதாவது ஷார்ட்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு ஆர்மேச்சரை ஒரு எக்ஸ்டர்னல் கிரவுலரை வச்சு செக் பண்ணது, ஆர்மேச்சரில் ஓப்பன் காயில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்டர்னல் கிரவுலரை வச்சு செக் பண்ணது. உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல வேற ஒரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.